ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிஜிஎல் டயர் 1 2024 23rd செப்டம்பர் செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட சினானிம்ஸ் ஒன் வேர்ட் அண்ட் இடியம்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட் ஷிஃப்ட் பார்த்துருந்தோம், இன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட் பார்க்கலாம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஸ்டினேட் இந்த வேர்டோட மீனிங் கேட்டிருக்காங்க. ஆப்ஸ்டினேட்னா ஒரு விஷயத்தை மறுக்கிறது, இல்லைன்னா அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருப்போம்ல, அதான் வந்து ஆப்ஸ்டினேட். அதுக்கு ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் கீழே இருக்குது பாருங்கள். The child was obstinate and refused to share his toys. அந்த குழந்தை வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தான், அவனோட விளையாட்டு பொம்மையை வந்து யாருக்குமே ஷேர் பண்ணல, அவன் ரொம்ப வந்து மறுத்துருவான், இல்லைனா பிடிவாதமாக இருப்பான் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக வருதுன்னு பார்ப்போமா. சப்மிசிவ் அப்படின்னா அடிபணிஞ்சு போகிறது, ஸோ அது ஆப்ஸ்டினேட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸ்டப்பர்ன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிவாதமாக, ரொம்ப மாற்றவே முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்டப்பர்ன். ஸோ ஆப்ஸ்டினேட்டுக்கு மீனிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடாப்டிவ் அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. ஒபீடியன்ட்னா அடிபணிஞ்சு போகிறது, இதுவும் வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்டப்பர்ன் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்ஸ்டினேட்டுக்கு வந்து மீனிங். ஸோ ஆப்ஸ்டினேட் அதோட மீனிங் வந்து ஸ்டப்பர்ன். அடுத்த கொஸ்டின், எ திங் தட் கேன் பி ஈஸிலி கேரிட் பை ஹேண்ட்ஸ், அதாவது கையிலேயே எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனையும் பார்க்கலாம். இம்போர்ட்னா இறக்குமதி பண்ணுறது, வெளிநாட்டிலேருந்து பொருள் வரும்ல, அதை நம்ம நாட்டில் இறக்குமதி பண்ணுறது தான் இம்போர்ட். போர்ட்டபுள் அப்படின்னா எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இது வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. போர்ட்டபுள் அப்படின்னா குடிக்க தகுதியானது, இல்லைன்னா வந்து நம்ம ஒரு பாட்டில் வச்சுருப்போம்ல, அதான் வந்து போர்ட்டபுள்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி பண்ணுறது, வெளிநாட்டுக்கு வந்து நம்ம பொருளை அனுப்புறது. ஸோ இந்த இடத்துல போர்ட்டபுள் அப்படிங்கிறது தான் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். த லேப்டாப் இஸ் போர்ட்டபுள் அண்ட் ஈஸி டு கேரி அரவுண்ட். லேப்டாப்பை எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாமா, ஸோ அதை போர்ட்டபுள்னு சொல்லியிருக்காங்க. இதே நம்ம பிசி இருக்கு அப்படின்னா அதை நம்ம எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரே இடத்துல தான் வச்சுருக்க முடியும். அடுத்த கொஸ்டின், இட் வாஸ் அஸ் இஃப் த நியூயர் ஹைப்ரிட்ஸ் ஹேட் அன் இன்சாட்டியபிள் அப்பிடைட் ஃபார் கெமிக்கல்ஸ். இன்சாட்டியபிள் இந்த வேர்டோட மீனிங் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் என்னென்னு பாருங்கள். அதாவது இந்த ஹைப்ரிட் பிளான்ட்லாம் போடுவோம்ல, ஸோ அது வந்து உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எவ்வளவு கெமிக்கல் போட்டாலும் மறுபடியும் அது வந்து கெமிக்கல் கேட்குது. அதாவது அதுக்கு வந்து திருப்தியே இல்லை, அது ஒரு முழுமையே அடையலை, எவ்வளோ போட்டாலும் திரும்ப திரும்ப வேணும்னு கேட்குறது, அதுதான் வந்து இன்சாட்டியபிள். கீழே இன்னொரு சாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி. மைக்கோட பசிக்கு வந்து முடியவே இல்லை, அவனுக்கு திருப்தியே அடையலை, 2 சிக்கன் பிரியாணி சாப்பிட்டான், ஆனாலும் அவன் பசி அடங்கலை, அவன் பசி முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ திருப்தி அடையலைங்கிறது வந்து இன்சாட்டியபிள். ஸோ எது மீனிங் ஆகுதுன்னு பார்ப்போமா. கேர்ப்டு அப்படின்னா கட்டுப்படுத்தி வைக்கிறது, இப்போ 144 போட்டாங்க அப்படின்னா கேர்ப்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அர்ஜென்ட்னா தெரியும், ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறது, இல்லை ரொம்ப அவசரமாக இருக்கிறது. ப்ரெஸ்ஸிங்னாலும் அர்ஜென்ட்டோட மீனிங் தான், ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறது, இல்லைனா ரொம்ப அவசரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சாட்டிஸ்ஃபையபிள் அப்படிங்கிறது தான் திருப்தி அளிச்சிருச்சு, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லலாம். 2 சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், அதோட போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ சாட்டிஸ்ஃபையபிள்ங்கிறது தான் இன்சாட்டியபிளுக்கு வந்து ஆப்போசிட். அடுத்த கொஸ்டின், லெஃப்ட் அவுட் இன் த கோல்டு இந்த இடியமோட மீனிங் கேட்டிருக்காங்க. லெஃப்ட் அவுட் இன் த கோல்டுனா நம்மளை கவனிக்காமல் விட்டுறது, இல்லை நம்மளை ஒதுக்கிட்டு போயிடுறது, நம்ம விட்டுட்டு போயிடுறது, இல்லைனா நம்மளை புறக்கணிக்கிறது, இதுதான் வந்து அதோட மீனிங். கீழே ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் இருக்கு பாருங்கள். மோனிகா வாஸ் லெஃப்ட் அவுட் இன் த கோல்ட் when they didn't invite her to the party. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை பார்ட்டிக்கு கூப்பிடாம விட்டுட்டு போயிட்டாங்க, கவனிக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ 4 ஆப்ஷனில் எது கரெக்டான மீனிங் வருதுன்னு பார்ப்போமா. டு பி இன் ஹைடிங் அப்படின்னா ஒளிஞ்சு இருக்கிறது, அதான் மீனிங். டு பி இக்னோர்டுனா நம்மளை கவனிக்காமல் நம்மளை ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுறது. ஸோ இது வந்து மீனிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. டு கோ அண்டர் கிரவுண்டுனா மறைஞ்சு வாழ்கிறது, இல்லை ஒளிஞ்சு வாழ்கிறது. டு பி எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ்னா ரொம்ப நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறது, பாசிட்டிவாக இல்லாமல் கெட்டதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதான் எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல டு பி இக்னோர்டு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பிரேக் த ஐஸ் இந்த இடியமோட மீனிங் கேட்டிருக்காங்க. பிரேக் த ஐஸ்னால் இப்போ ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப அமைதியாக இருக்காங்க எல்லாரும், டக்குன்னு யாராவது ஏதாவது சொல்லி எல்லாத்தையும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைப்பாங்கள்ல, அதான் பிரேக் த ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. லெட்ஸே இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, பையனும் பொண்ணும் பேசணும்னா 2 பேருமே அமைதியாக இருப்பாங்க, டக்குன்னு யாராவது ஒரு பேச்சை ஸ்டார்ட் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு ஜோக் சொல்லியோ ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைப்பாங்கள்ல, அதை வந்து பிரேக் த ஐஸ்ன்னு சொல்லலாம். சாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். டீச்சர் ஸ்டார்டட் வித் அ ஃபன் ஆக்டிவிட்டி டு பிரேக் த ஐஸ் இன் த கிளாஸ் ரூம். அதாவது டீச்சர் வந்தவொடனே எல்லாம் அமைதியாக இருப்போம், டக்குன்னு டீச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னோடனே எல்லாரும் கலகலன்னு ஆயிடுவோம்ல, ஸோ அதுதான் பிரேக் த ஐஸ். ஸோ 4 ஆப்ஷன் எது கரெக்டாக வருதுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்
நர்வஸ்னஸ் பிஃபோர் அ பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கொஞ்சம் பயந்து இருக்கிறது. செகண்ட் ஆப்ஷன், டு சே ஆர் டூ சம்திங் தட் மேக்ஸ் பீப்புள் ஃபீல் மோர் ரிலாக்ஸ்ட் எஸ்பெஷலி அட் த பிகினிங் ஆஃப் அ மீட்டிங் ஆர் பார்ட்டி. அதாவது ஒரு விஷயம் நடக்குது, மீட்டிங்கோ பார்ட்டியோ நடக்குது, அப்போ நம்ம எதையாவது சொல்லி எல்லாத்தையும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறது. ஸோ இது வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெஸ்பெக்ட் ஃபார் சம் ஒன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், அடுத்தவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு, அடுத்தவங்க சக்ஸஸ்க்கு வந்து நம்ம மரியாதை தர்றது. இல் ஃபெயிலிங் கேரிட் பை எ பர்சன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னா, ஒருத்தவங்க மேலே நம்ம ஒரு வஞ்சகமாகவே இருப்போம்ல, ஒரு வன்மத்தோடு இருப்போம்ல, அதுதான் வந்து அந்த ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஒரு மீட்டிங்கோ பார்ட்டியோ நடக்குதுன்னா அந்த இடத்துல ஏதாவது சொல்லி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறது. அடுத்த கொஸ்டின், லேடி ஸ்டான்லை கண்டினியூ டு ஸ்மைல் அட் ஹிம் பிரில்லியன்ட்லி. பிரில்லியன்ட்லி இந்த வேர்டோட ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. நமக்கு பிரில்லியன்ட்லின்னா நமக்கு என்ன தெரியும், ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பான், ரொம்ப அறிவாக இருப்பான்னு சொல்லுவோம்ல. ஆனால் இந்த இடத்துல அதுக்கு என்ன மீனிங்னா, ரொம்ப பிரகாசமாக, நல்லா ஒரு ஒளி வீசும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேடி ஸ்டான்லைன்னு ஒரு லேடி, அவங்க வந்து இன்னொருத்தவனை பார்த்து நல்லா சிரித்தாங்க, பிரகாசமாக சிரித்தாங்க அப்படி சொல்கிறது தான். ஸோ இது 4 ஆப்ஷனில் எது ஆண்டனிமாக வருதுன்னு பார்க்கலாம். பிரைட்லி அப்படின்னா அதுவும் நல்லா பிரகாசமாக, நல்லா பிரைட்டாக இருக்கிறது தான். டிம்லி அப்படின்னா ரொம்ப மங்குன ஒளியாக, ரொம்ப டிம்மாக எரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ மங்கி வெளிச்சமே இல்லாமல் இருக்கிறது தான் டிம்லி. கன்னிங்லி அப்படின்னா ரொம்ப ஒரு கன்னிங்காக இருக்கிறது, ஒரு சூழ்ச்சி இல்லை சதி பண்ணுற ஒரு நோக்கத்திலே இருக்கிறது. ஸ்ட்ரேஞ்ச்லினா விசித்திரமாக, எப்பயும் நடக்காத மாதிரி என்னடா அது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஸ்ட்ரேஞ்ச்லி. ஸோ இந்த இடத்துல பிரில்லியன்ட்லிக்கு ஆப்போசிட்டாக டிம்லி அப்படிங்கிறது தான் இருக்கும். ஏன்னா பிரில்லியன்ட்லினா ஒளி வீசுறது, டிம்லினா வெளிச்சமே இல்லாமல் இருக்கிறது. கீழே ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் கூட இருக்குது. த லேம்ப் பர்ன் டிம்லி இந்த கார்னர் ஆஃப் த ரூம். ரூமோட மூலையில் அந்த லேம்ப் இருந்தது, ரொம்ப மங்கி எரிஞ்சது அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிரில்லியன்ட்லி அதோட ஆப்போசிட் டிம்லி. அடுத்த கொஸ்டின், த மதர்ஸ் ஹூ சஃபர் ஃப்ரம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஃபீல் வெக்ஸ்டு பை தேர் சில்ட்ரன். வெக்ஸ்டு இந்த வேர்டோட மீனிங் கேட்டிருக்காங்க. என்ன சென்டென்ஸ்னால், அதாவது ப்ரெக்னென்ட் ஆகி முடிஞ்சு குழந்தை பிறந்ததுனா டெப்ரெஷனில் இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைய பார்த்தாலே அவங்க அம்மாக்களுக்கு வந்து வெக்ஸ்டாக இருக்கும், ரொம்ப கோவமாக வரும். ஸோ வெக்ஸ்டுனா எரிச்சல் விட்டுறது இல்லை கோவமாக வர்றது தான். இன்னொரு சாம்பிள் சென்டென்ஸ் கீழே இருக்குது பாருங்கள். ஃப்ளைட் டிலே ஆச்சு, அதனால் ரோஹித் வெக்ஸ்டாக இருந்தான், ரொம்ப கோவமாக எரிச்சலாக இருந்தான். ஸோ இதோட மீனிங் தான் நம்ம கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போமா. டிலைட்டட் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பசிஃபிக் அப்படின்னா ரொம்ப அமைதியாக, ரொம்ப தனியாக அமைதியாக இருக்கிறது தான் பசிஃபிக். அனாய்டு அப்படின்னா ரொம்ப எரிச்சலாக, ரொம்ப கோவமாக, என்னடா அது அப்படின்னு இருப்போம்ல, அதான் அனாய்டு. ரெக்கவர்ட்னா ரெக்கவர் ஆகி ரொம்ப மீண்டு வர்றது இல்லை குணமடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெக்ஸ்டு அதோட மீனிங் வந்து அனாய்டு அப்படிங்கிறது தான். லாஸ்ட் கொஸ்டின், பியூரிஃபை இந்த வேர்டோட ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. பியூரிஃபை, பியூர்னால் நமக்கு தெரியும்ல, சுத்தமாக இருக்கிறது இல்லை சுத்தப்படுத்துறது. ஸோ 4 ஆப்ஷனில் எது வந்து ஆண்டனிமாக வருதுன்னு பார்ப்போம். சாண்ட் அப்படின்னா மந்திரம் கூறுறது, மந்திரம் சொல்கிறது தான், கோயிலெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இன்வைட் அப்படின்னா அழைக்கிறது, இல்லைனா வரவேற்பு பண்ணுறது. பொல்யூட் அப்படின்னா அசுத்தப்படுத்துறது இல்லைனா மாசுபடுத்துறது. ஸோ இது வந்து ஆண்டனிமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வாஷ் அப்படின்னா கழுவுறது, சுத்தம் செய்கிறது தான். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது ஆண்டனிமாக இருக்க மாதிரி இருக்குது. பொல்யூட் அப்படிங்கிறது தான் பியூரிஃபைக்கு வந்து ஆண்டனிமாக இருக்கும். ஸோ கீழே சாம்பிள் சென்டென்ஸ் இருக்கு பாருங்கள். ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் பியூரிஃபை த சரௌண்டிங் ஏர். அதாவது ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ்லாம் வரத்தோன்னா காற்று சுத்தமாக இருக்கும், பியூரிஃபை பண்ணிடும். த டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி வேஸ்ட் பொல்யூட்ஸ் த நொயல் ரிவர் இன் திருப்பூர். திருப்பூரில் உள்ள நொய்யல் ஆறில் வந்து டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியோட வேஸ்ட்லாம் கலந்து அசுத்தமாகிடுச்சு, மாசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. பியூரிஃபை அதோட ஆண்டனிம் வந்து பொல்யூட். வீடியோவோட லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். 8 கொஸ்டின் தான் இந்த ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க, அதை ஒரு ப்ரீஃப் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஸ்டினேட் அப்படின்னா ரொம்ப அழுத்தமாக பிடிவாதமாக இருக்கிறது. அதுக்கு மீனிங் வந்து ஸ்டப்பர்ன், பிடிவாதமாக இருக்கிறது. எ திங் தட் கேன் பி ஈஸிலி கேரிட் பை ஹேண்ட்ஸ், அதாவது கையிலே நம்ம எங்கேனாலும் தூக்கிட்டு போடலாம். அதுக்கு இங்கிலீஷில் வந்து போர்ட்டபிள்னு சொல்லுவாங்க. இன்சாட்டியபிள்னா திருப்தியே அடையாத, பூரணமே அடையாத அப்படின்னு அர்த்தம். சாட்டிஸ்ஃபைடுனா திருப்தி ஆகிட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறது. லெஃப்ட் அவுட் இந்த கோல்னா நம்மளை கவனிக்காமல் விட்டுட்டு போகிறது இல்லை ஒதுக்கி தள்ளிட்டு போகிறது. ஸோ டு பி இக்னோர்டுனா அதே தான், நம்மளை இக்னோர் பண்ணிட்டு போகிறது. பிரேக் த ஐஸ் அப்படின்னா ஒரு மீட்டிங்க்கோ ஒரு பார்ட்டிக்கோ முன்னாடி ஏதாவது சொல்லியோ இல்லை ஏதாவது செஞ்சோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறது. பிரில்லியன்ட்லி அப்படின்னா பிரகாசமாக இல்லைனா ஒளி வீசுறது அப்படின்னு அர்த்தம். டிம்லினா மங்களாக வெளிச்சம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். வெக்ஸ்டுனா ரொம்ப கோவமாக எரிச்சலாக இருக்கிறது. அனாய்டுனாலும் கோவமாக எரிச்சலாக இருக்கிறது தான்.
பியூரிஃபைனா சுத்தம் செய்கிறது, அதோட ஆப்போசிட். பொல்யூட்னா அசுத்தமாக மாசாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் தேர்ட் ஷிஃப்ட்டில் கேட்டது சினானிம்ஸ், ஒன் வேர்ட் அண்ட் இடியம்ஸ் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.